இந்த கன்சிஸ்டன்சின்றது இருக்கிறப்ப இந்த டைம் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செஷனில் மட்டும் ட்ரேட் பண்ணுவீங்க, குறிப்பிட்ட லாட் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, குறிப்பிட்ட பேரில் மட்டும் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சின்ற அந்த ஒரு ஜோனுக்கு வந்துடும். பட் இன்கன்சிஸ்டன்சியாக ட்ரேட் பண்ணுறவங்க எந்த பேரில் ட்ரேட் பண்ண போகிறன்றது ஒரு பிளான் இருக்காது, எந்த செஷனில் ட்ரேட் பண்ண போகிறான்றது பிளான் இருக்காது, எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறான்றது பிளான் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இன்கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் இருப்பீங்க, 3ஆம் மாதமே வந்துட்டு நீங்கள் எதனால் லாஸ் பண்ணின்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக இருந்து பழகுங்க, லாங் டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு கூட வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தரலைனாலும் ஸோ நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். பட் இன்கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் ஆனோம்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரிசல்ட்டுன்றதை நீங்கள் பார்க்க முடியாது, நாலேஜ்ன்றது கெயின் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ஒரு எமோஷனாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக இருந்து ட்ரேடாக பண்ணுங்கள். மினிமம் ப்ராஃபிட் பண்ணணும்னாலும் லாங் டேர்முக்கு நீங்கள் க்ரோத் ஆகலாம்.